நாம கூகுள் மேப்ப பார்க்கும்போது, சைனா பக்கத்தில இப்படி ஒரு வெற்றிடம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் சைனாவுடைய பாலைவனம். டக்கலாமக்கான் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஏன் மரண பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இதோட நீளம் வந்து 1000 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இதோட அகலம் 400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். அதாவது 1000 கிலோமீட்டர் அப்படின்றது நம்ம சென்னையிலிருந்து மும்பை வரைக்குமான தூரம். 400 கிலோமீட்டர் அப்படின்றது நம்ம கடலூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் இருக்கக்கூடிய தூரம் தான். இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு கொண்ட இந்த பாலைவனத்துடைய பகல் நேர வெப்பநிலை 40 டிகிரி வரைக்கும் இருக்கும். இரவு நேரத்தில -20 டிகிரி வரைக்கும் இருக்கும். பாலைவனம் என்னதான் வெற்றிடமா தெரிஞ்சாலும், இதில ஆபத்து நிறைந்த தேள்கள் இருக்கு, பாம்புகள் இருக்கு. இதில யாராவது மாட்டுனாங்க அப்படின்னா, இதில வெப்பநிலை மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய இந்த விஷ ஜந்துக்களாலயும் இறந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாலைவனத்துக்குள்ள போன யாரும் திரும்பி வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கம் அந்த சீனாவுல இருக்காம். மட்டும் இல்லாம இந்த பாலைவனத்தில மிகப்பெரிய பாலைவன புயல்களும் வருமாம். இந்த பாலைவன புயல் வந்து ஒரு மனுஷன அடியோடவே புதைச்சிருமாம். எவ்வளோ ஆபத்துகள் இருந்தாலும் சீனா கவர்மெண்ட் வந்து அந்த பாலைவனத்தில ஏதாவது ஆயில் கிடைக்குமா, கேஸ் கிடைக்குமா அப்படின்னு இன்ன வரைக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி அங்க பல நகரங்கள் வாழ்ந்து அழிந்ததற்கான சுவடுகளையும் அங்கருந்து ஆராய்ச்சி பண்ணி எடுத்திருக்காங்களாம். நீங்க சொல்லுங்க, இந்த பாலைவனத்துக்கு ட்ரிப் போனா நீங்க கண்டிப்பா போவீங்களா? மாட்டீங்களா? அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.